வணக்கம். இதில் வந்துட்டு நம்ம மனித 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 மனிதர்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்க வந்துட்டு ஒரு காரணமாக வந்து இருக்காங்க. என்ன அது எப்படி, அது வந்து என்ன அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய மூளை வந்துட்டு வந்து 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 ஒரு மழுங்கடிக்கப்படுது. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினை வந்துட்டு மழுங்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா புகழ். சரிங்களா? புகழ். இந்த புகழ்ச்சியை வந்துட்டு நம்ம ஒருத்தங்கிட்ட வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்களால வந்துட்டு அதை வந்து அது அப்படி வந்து ஒன்றுமே அப்படி ஸ்டன்னாகி நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி அதை வந்து அவங்கள வந்து மறுக்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கவும் முடியாது. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய சோலுக்கு அது தேவைப்படுது. ஆனால் உனக்கு அது தகுதியானதா அப்படிங்கிறத நீ யோசிக்கணும் இல்லையா? அது யோசிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்முடைய மூளையை வந்துட்டு என்ன சொல்கிறது, மூளையை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பிறரால் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய மூளை செயல்படாமல் தடுக்கப்படுது. அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கிட்ட மனது அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு செயல்படுது. அந்த புகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனது செயல்படும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், உங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தப்பு முடிஞ்சு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு அளவு வந்துட்டு வந்துடுது. இதுக்கான வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீசன் வந்துட்டு என்ன அந்த புகழ்ச்சியை நம்மளுடைய மூளைக்குள்ளே கொண்டு போயிட்டு அது நமக்கு நல்லதா கெட்டதா, இவங்க சொல்கிறது யார் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது நம்முடைய பிரெயினுக்கு வந்துட்டு நம்ம அதை கொண்டு போகிறதே இல்லை, இல்லைங்களா? இப்போ நம்ம விழிப்பாக இருக்கக்கூடிய வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புகழ்ந்து இப்போ ஒருத்தர் பேசும் பொழுது நம்ம டக்குன்னுட்டு நம்ம வந்துட்டு ஒரு உஷாராயின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு விழிப்போட அது வந்து ஒரு முடிச்சுக்கிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்ம மனுஷங்க கிட்ட நம்ம பழகும் பொழுது, நம்ம வாழும் பொழுது இதெல்லாம் பல இடங்களில் நம்ம வந்து தாக்கப்படுறோம். சரிங்களா? ஒரு சந்திரசேகர் சார் அப்படின்ட்டு அந்த விஜயுடைய அப்பா இருக்காங்க இல்லையா? அவரு கூட வந்துட்டு ஒன்று சொன்னார். அதுமாதிரி அந்த விஜய்ங்க வந்து அந்த ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருடைய அது புகழ்ச்சி ஒரு வலையில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதை வந்து அவங்க வந்து மீண்டும் அது வர்றதுங்கிறது ஒரு பெருமுயற்சி வந்துட்டு எடுக்கணும். சரிங்களா? ஒரு பெருமுயற்சி வந்துட்டு எடுக்கணும். யார்? அவங்க வந்து அவங்களோட இருக்கக்கூடிய மனைவியும் அந்த பிள்ளைங்களும் சரி. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த செல்வம்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தாலுமே அது நமக்கு வந்து ஒரு திருப்தி வந்து அடையாது. நமக்கு அந்த பணத்தினால கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு இல்லையா? அந்த 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 மரியாதைக்காகவே நம்ம திரும்ப அந்த பணம் வேணுன்ட்டு நம்முடைய மனதை வந்து இயங்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பணத்தை நோக்கியே ஓடுவோம். அந்த பணத்தை நோக்கியே நம்ம ஓடுவோம். ஏன்னா அது எந்த வகையிலையாவது அந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம். அப்போது
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மூளை வந்துட்டு செயல்படாது அந்த இடத்துல. சரிங்களா? அப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் வந்துட்டு என்னென்ன, நம்ம யோசிக்காமல் நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் செய்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம டக்குன்னு நம்ம வந்துட்டு ஒரு விழிப்பு வந்து அடைச்சிட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்துட்டு விழிப்பு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எதுனாலையும் சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸு இந்த ஃபீலிங்ஸு அதே மாதிரி இந்த செல்வம், அதே மாதிரி இந்த புகழ். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அஃபெக்ட் ஆகிறோம், நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் இல்லையா? அப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நம்ம மாட்டிக்காமல் நமக்கு செய்யலாம். நம்ம வந்துட்டு யாருக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இல்லை சொல்கிறாங்க, இல்லை நம்மளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அது வந்து அவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், இல்லை வந்து எதுக்கோ ஒன்றுத்துக்காக அவங்க வந்துட்டு அதை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போது நம்ம அதை நம்ம வந்துட்டு அதை தெரிஞ்சு செய்யணும். சரியா? அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் ஒரு அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு அந்தஸ்து வந்து அப்போ தான் கிடைக்கும். அதுதான் வந்து பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு நல்லது இல்லைங்களா? நம்ம அதை ஏன்னா உன்னை பயன்படுத்திக்கவங்க உங்களை பற்றி எவ்வளோ சீப்பாக நினைப்பாங்க சொல்லுங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயம் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு நடந்தாலுமே அது நீங்கள் நிதானமாக உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் சுய புத்தி வச்சு யோசிச்சு செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு மூளை வந்துட்டு வேலை செய்யலை அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் மனைவி கூட உட்காந்து பேசி அதன் மூலமாக வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து என்ன ஓகே நம்ம அதை செய்யலாம். ஆனால் நம்ம வந்துட்டு இது ஒரு பாதிக்கப்படாமல் நம்ம வந்து இது செய்யலாம். அந்த மாதிரி நம்ம இது படிக்கணுங்க. இந்த புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இப்போ கையாளக்கூடிய விதம் தான் நான் வந்து சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து செயல்படும் பொழுது அந்த ஃபேமிலிக்கான வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், என்னம்மா புதுசாக பேச்சு பெருசாக வந்துட்டு அங்கீகாரம்னு சொல்கிறியம்மா, அதெல்லாம் எதுக்குமா எங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. முக்கியமாக அந்த வீட்டுக்கார அம்மாவுடைய பேச்சு கேட்காத ஜென்ஸு பல பேருக்கு தோணும். என்ன அந்த அங்கீகாரம் ஒரு ஃபேமிலிக்கான அங்கீகாரம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா என்ன, நீங்கள் இந்த ஃபேமிலியில் இருக்கிற நாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும். சரிங்களா? இந்த சொந்த பந்தங்கள் வந்துட்டு உங்கள் கூட இருந்து உங்களை ஏமாற்றாமல் உங்களுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஏமாறீங்க தெரிஞ்சால் அவங்க உங்களை காலமுழுக்க ஏமாற்றுவாங்க. சரிங்களா? காலமுழுக்க வந்து ஏமாற்றுவாங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, சரியா, உங்கள் மனைவியை அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து எப்படிங்கிறது அவங்க வந்துட்டு புரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க வந்து சின்ன வயசு தானே, ஒரு 50 வயசுக்கு உள்ள வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு தெளிவு வந்துட்டு ஒரு 22 இயர்ஸ்லேயோ இந்த கல்யாண வயசில் இருக்க பசங்களுக்கு வந்துட்டு இருக்காது இல்லையா? அப்போது அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, உங்களை மாதிரி அந்த அப்பா மாதிரி நினச்சி அவங்கக்கிட்ட அவங்க வேலையை ஆக்கிட்டா நம்ம பிள்ளைங்கிட்ட அவங்க வேலையை காமிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்கள்.